வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் மேல் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறி. ஸோ இந்த பிரசங்கியை எழுதினது யாருன்னா சாலமோன் ராஜா தான். தாவீதோடைய பையன் எழுதியிருக்காரு. இதில் இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, வாலிபனே, உன் இளமை பிரயத்தில் நீ சந்தோஷப்படணுமோ சந்தோஷப்பட்டுக்கோ, அந்த வாலிப நாட்களை நீ எவ்வளோ சந்தோஷமாகவும் நீ என்ஜாய் பண்ணிக்கோ. ஆனால் நீ மறந்து போகாத, நீ உன் கண் போன கோக்குல போவ, உன் இருதயத்தின் நோக்கத்தில் படி நீ எல்லாமே செய்வ. ஆனால் கடைசியில் வந்து ஆண்டவர் நீ பண்ண காரியத்துக்கு ஏற்றபடி அவர் நியாயத்தில் வந்து உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார் இறுதி நாளில். அதை நீ என்னைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, தாவீது எழுதின சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார். ஸோ சங்கீதம் 119:9 பார்த்தீங்கன்னா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினாலே. ஸோ அவன் ஆண்டவருடைய வசனத்தை அவன் காத்து கொள்ளும் போது தான், வசனத்தின்படி நடக்கும்போது தான் அவனுடைய வழி எப்படி பண்ணப்படுது, காத்து கொள்ளப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு வாலிபன் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் நான் நடக்கிறேன்னா, என் இருதயம் அந்த வேதத்தின்படி போகுதா இல்லை மனம் போன போக்கில் போகுதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு கண்ணாடியை நம்ம முன்னாடி வைத்து நம்மளை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோமோ, அதே போல் அந்த வேதத்தை வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வேதத்தின்படி இருக்கிறோமா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கிறோமா, ஆண்டவரை தான் நம்ம பிடித்து இருக்கிறோமா, இல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரித்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் அந்த கிருபையை நம்ம போக்கெடுத்தி கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்து நம்மளை நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், கேள்வி